பவளவாயரங்கன் தானும் பங்கு நீ உத்திர நாளில் தவழ்ந்திடும் தென்றல் போல தேவி முன் தானும் வந்தார். பவளவாயரங்கன் தானும் பங்கு நீ உத்திர நாளில் தவழ்ந்திடும் தென்றல் போல தேவி முன்தானும் வந்தான். துவண்டிடும் மட்டை அடியும் தூயவன் மீது பட்டு துவண்டிடும் மட்டை அடியும் தூயவன் மீது பட்டு உவந்திடும் சேர்த்தி கண்டு உலகமும் உய்யுமன்றோ. ரங்கநாயகி, இன்று ஏன் இவ்வளவு கோபம்? நான் ஒரு நாள் அனுபவிக்காத அவமானங்களை இன்றைக்கு ஏன் செய்கிறாய்? உங்கள் கண்கள் ஏன் சிவப்பாயிருக்கின்றது? கழுத்தில் நகக்கீரல்கள், திருமண் காப்பு ஏன் கரைந்தது? திருமணி முழுவதும் குங்குமம் ஏன்? பரிவட்டம் ஏன் மஞ்சள் நிறம்? திருவடிகள் ஏன் சிவந்திருக்கிறது? உங்கள் உதடு ஏன் வெளுத்திருக்கிறது? நான் உலக ரட்சைக்காக இரவு முழுவதும் குதிரையில் நகர்வலம் சென்றேன். காட்டில் சென்றதால் கொடிகள் கீறின வெயிலால் கஸ்தூரி கரைந்தது. தேவர்கள் பூமாரி பொழிந்ததால் இந்த மஞ்சள் நிறம். அப்படியென்றால் ஏன் இத்தனை தாமதம்? எங்கே இருந்தீர்கள்? திருமங்கை நம்முடைய ஆபரணங்களை எடுத்துக்கொண்டான். அதை தேடி வந்ததால் தாமதமானது தேவி. உறையூருக்கு செல்லவில்லையா? அங்கே இருந்தது உண்மை இல்லையா? உறையூர்? அது எங்கே இருக்கிறது எனக்கே தெரியாது. யாரோ சொன்னதை நீ நம்புகிறாய். நாங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டோம். நீ எங்களை தூக்கத்தில் ஆழ்த்தி சென்றாய். அங்கே நடந்தவை என்னவென்று தெரியாது என்றா நினைக்கிறீர்கள்? நான் சத்தியம் பண்ணட்டுமா? அக்னியில் இறங்கட்டுமா? சமுத்திரத்தில் மூழ்கட்டுமா? அக்னி உங்களை எரிக்குமா? சமுத்திரம் உங்களை மூழ்கடிக்குமா? இந்த சத்தியங்கள் வேண்டாம். நான் உன்னை காண வந்தேன். உன்னை மட்டுமே தேவி. இந்த புஷ்பத்தை ஏற்று என்னை உள்ளே அழைத்துக்கொள். தாயே, நீங்களும் பெருமாளும் இப்படி சண்டையிட்டால் உலகம் யாரால் காப்பாற்றப்படும்? ஆழ்வார் சொன்னதற்காக பொறுத்தேன். உள்ளே வாருங்கள். ஓம் நமோ நாராயணாய.